ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு V1 தமிழ் ஜாப்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு ஒரு அருமையான வேலைவாய்ப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அரசு வேலை தேடி வர்ற இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம V1 தமிழ் ஜாப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பண்ணுற ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்ட மகளிர் அதிகார மையத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் பாலின நிபுணர் 2 மற்றும் தகவல் தொழில்நுட்ப உதவியாளர் அதாவது IT அசிஸ்டன்ட் ஆகிய பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த அறிவிப்பு குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் அருண் தர்மராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளதாவது, சேலம் மாவட்டத்தில் ஒன்றிய அரசின் திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதையும் திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு பயன்பாட்டுச் சான்று அடிப்படையில் கிடைக்கப்பெறுவதை உறுதிப்படுத்தவும், பயனாளிகள் மற்றும் திட்ட பலன்களை கண்காணிக்கவும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் மாவட்ட மகளிர் அதிகார மையம் THEW நவம்பர் 2023 முதல் சேலம் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தற்போது சேலம் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட மகளிர் அதிகார மையத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் ஒரு பாலின நிபுணர் 2 ஜெண்டர் ஸ்பெஷலிஸ்ட் 1 மற்றும் தகவல் தொழில்நுட்ப உதவியாளர் IT அசிஸ்டன்ட் பணியிடத்திற்கு பணி நியமனம் செய்யும் பொருட்டு பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். அதன்படி இப்பணியிடத்திற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பாலின நிபுணர் 2 பணியிடத்திற்கு தொகுப்பூதியமாக ரூபாய் 21,000 வழங்கப்படும். வயது 35 வயதிற்குள் இருக்க வேண்டும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கல்வி தகுதியாக PG இன் சோசியல் ஒர்க், சோசியல் டிசிப்ளின்ஸ், சமூக பணி, சமூக ஒழுக்கங்கள் பாடப்பிரிவில் முதுகலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். மேலும் அரசு அல்லது அரசு சாரா நிறுவனங்களில் பாலினம் சார்ந்த கருப்பொருள்களில் மற்றும் பெண்களுக்கான சமூக பணிகளில் குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, தகவல் தொழில்நுட்ப உதவியாளர் IT அசிஸ்டன்ட் பணியிடத்திற்கு தொகுப்பூதியமாக ரூபாய் 20,000 வழங்கப்படும். வயது 35 வயதிற்குள் இருக்க வேண்டும். கல்வி தகுதியாக கிராஜுவேஷன் வித் ஒர்க்கிங் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் IT, கணினி அல்லது IT பிரிவுகளில் இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். மேலும் அரசு அல்லது அரசு சாரா தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த மாநில அல்லது மாவட்ட அளவில் தரவு மேலாண்மை செயல்முறை ஆவணங்கள் மற்றும் வலை அடிப்படையிலான அறிக்கையிடல் வடிவங்களில் குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆர்வமுள்ள தகுதியான நபர்கள் தங்களது சுய விவரங்கள் அடங்கிய விண்ணப்பத்தினை 11/6/2026 அன்று மாலை 5 மணிக்குள் அறை எண் 126 மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் வளாகம் என்ற முகவரியில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ அனுப்பி வைத்து பயனடையுமாறு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு மாவட்ட ஆட்சியரக வளாகம், முதல் தளம், அறை எண் 126 மாவட்ட சமூக நல அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம். ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் உங்களுடைய பயோடேட்டா இல்லைன்னா ரெஸ்யூம் எடுத்துகிட்டு டைரெக்டாக அவங்க கொடுத்துருக்க அட்ரஸில் உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணுங்கள். நண்பர்களே, மாவட்ட நிர்வாகத்தின் கீழ் வெளியாகும் இது போன்ற வேலைவாய்ப்புகள் அதிக போட்டி இல்லாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கங்க. அவங்க கேட்டிருக்க கல்வி தகுதி உங்களுக்கு இருந்துச்சுன்னா உடனே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது அவங்க கேட்டிருக்க கல்வி தகுதி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம V1 தமிழ் ஜாப்ஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.